கேமரா லைட் ஆகும் ஓகே நன்றி. ஒரு மாநகராட்சி மேயராக, வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக, இன்றைக்கு திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து செயல்படுகிற வாய்ப்போடு இருக்கிற எனக்கு இந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது இன்னும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இதை நான் முழுமையாக செய்துவிட்டேன் என்றோ இவருடைய பணி பிடித்து விட்டது என்றோ நான் நினைக்கவில்லை. சில செய்திகளை மட்டுமே குறிப்பிட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பணிகளை செய்திருக்கிறோம். இன்னமும் செய்ய வேண்டும். என்னுடைய உடனே செய்திருக்கிறது நான் செய்ய வேண்டியது வேறாவது அந்த வகையில் புத்தகத்திலே மிக குறிப்பாக மதுரையில் இருக்கிற வளர்ந்து கொண்டிருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையை வளர்ச்சி குறித்து பல்வேறு கடிதங்களை மத்திய அரசுக்கு, மத்திய சுகாதாரத்திற்கு தொடர்ந்து இருக்கிறேன். ஒரு தலைமையின் கீழ் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வளர்க்கின்ற உணர்வோடு முதல் கடிதங்கள் எழுதி சில கடிதங்களை மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த திருப்பூர் பகுதி வச்சு இந்த அட்டைப்படத்தை அது கலர்ஃபுல்லா இருந்தாலும் கூட அதன் திருப்பூர் அடையாளங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. திருக்கோயிலிருந்து, விமான நிலையத்திலிருந்து, அமளியாவதி நிலையங்களிலிருந்து, பிளாக்சரி மண்டபங்களிலிருந்து குறிப்பிடத்தக்கவைகளின் குறிப்பிடப்பட்ட அட்டைப்படமாக நடத்திருக்கிறார்கள். வளர்ச்சி நமக்கு இன்னும் இது மிகப்பெரிய வளர்ச்சி வர வேண்டும், இன்னும் பெற்றோர்கள் வளர வேண்டும் என்ற உணர்வோடுதான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த புத்தகத்தை தயாரித்திருந்தால் உங்களுடைய பாதையை வைத்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த தொடர்புகள் பணிகள் இன்னும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இன்னைக்கு வாழ்த்து வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற போது அன்றைக்கு ஆளுநர் இருந்தாலும் கூட இன்னும் திட்டங்கள் நிறைய செய்ய முடிந்தது, மேலாக செய்ய முடிந்தது. அதுபோல கூட இந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது அன்றைக்கு தலைவர்கள், அன்றைக்கு அரசு அதிகாரிகள், அன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற நீதிபதி அத்தனை பேர் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு மிகச்சிறந்த பாராட்டு சென்றார்கள். பாராட்டை தொடர்ந்து பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடுதான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகிய ஊடகவியலாளர்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை முழுமையாக தெரிந்து கொண்டு மக்களுக்கு கொண்டு வர நான் சட்டமன்றத்தில் பேசிய கூட அத்தனையும் மிக விரைவாக முடிவெடுக்கப்பட்டன. தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால், தேர்தல் விதிமுறைகள் வந்துவிட்ட காரணத்தால் விரைவாக 11 மணிக்கு தான் இந்த புத்தகம் வெளியிட்டு அனுமதி கிடைக்கிறது. ஆகவே அதை மிக விரைவாக செய்யக்கூடிய சூழ்நிலையிலே பல செய்திகள் சொல்லியிருக்கிற சில செய்திகள் சொல்லாமல் அத்தனை செய்திகள் தொடர்ந்து சொல்லுங்கள் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு கொடுக்கிற ஆதரவை கொண்டு, அது கல்வித்துறை சார்ந்தவர்கள் அனைவரும் கொடுக்கிற ஆதரவை தொடர்ந்து கொடுத்தால் அவருடைய பொதுப்பணி இன்னும் சிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகியவர்கள் அனைவரும் கொண்டிருந்திருக்கிற விருந்தினர் அனைவரும் குடும்பங்களாக வந்திருக்கிறார்கள். ஆகிய அவர்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து தொடர்ந்து அவர்களுடைய வார்த்தைகள் மாற்றி சொல்லப்பட்டு பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அத்தனை நண்பர்களையும் மீண்டும் வந்திருக்கிற அனைவரும் வருக நான் சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு உயரை கொடுக்கும் என்று சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரட்சித் தலைவர் காலத்தில் வந்து தன்னுடைய படத்துல பண்பாட்டோடு திரைப்படம் தொடர்ந்து வந்தது. இப்ப கூட நான் பேராசிரியர் ஒரு மேடையில சொல்லும் போது சொன்னேன், எப்படி சார் கெட்டத்தில் போக மாட்டேன்றீங்க, நீங்க ஒரு படத்துல அவருடைய எண்ணங்கள் பார்க்குறீங்க, திரைப்படத்தை அவருடைய நடிப்பை பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுது. மற்ற கலைஞர்களுக்கும் நம்முடைய பேராசிரியர் ஆசிரியர் வளர்ந்து கொண்டிருக்க மாணவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க நடிக்கும் போது அந்த காமிக்கப்பட்டார் கொஞ்சம் பண்பாடு ஒதுக்கப்பட்டது நண்பர்கள் எந்த இதிலையும் வந்து தன்னுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பார்க்க மாட்டார். அது மாதிரி நடிகர்கள் சில பேர் ஒரு இது இருக்கிறது தப்பு கிடையாது. நடிகர்கள் கலைக்கு வளர்ந்து செய்வாங்க. ஆனா மனித பண்பாட்டோடு மனித உணர்வோடு வளரும் நிறைய பேர். புரட்சித் தலைவர் அம்மா வந்து
அந்த காலத்துல படைத்தன்மையோடு வளர்ந்துட்டாங்க, ஆளுமை திறமையோடு அம்மா இருந்துட்டாங்க. தொடர்ந்து ஆளுமை திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே நீங்க சொல்றபடி நடிக்கிறது வருவது தவறு கிடையாது. ஆனால் கொள்கையுடைய என்ன கொள்கை என்பதை முறைப்படுத்திக் கொண்டு தன்னை வடிவமைத்துக் கொண்டு தொடர்ந்து மக்கள் அதை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோரையும் கூட நானும் விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில புரட்சி தலைவரோட புரட்சி தலைவர் அம்மாவோட யாரையும் ஒப்பிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால சிறப்பாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல இருக்கிற இரண்டு போட்டிகள் தான் இருக்கு. அந்த இரண்டு போட்டிகள் நாங்க முன்னிறுத்தினால வேற யாரும் 3வது முறையோ 4வது முறையோ 5வது முறையோ நாங்கள் இன்னைக்கு சொல்ற கருத்து மூலம் விமர்சிக்க விரும்பல. மற்றபடி இங்க இருக்கிற அறிவியல் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் கொண்ட கொள்ளி, அம்மா கொண்ட கொள்ளி, சிறந்த ஆளுமை திறனோடு சிறந்த ராஜதந்திரத்தோடு எதிர்காலத்திலே நிச்சயமாக மிகப்பெரிய ஆளுமை திரை எப்படி புரட்சி தலைவர் ஆளுமை திறனோ அதே ஆளுமை துறை எடப்பாடியார் இருந்த உணர்வை ஊட்டி அந்த அடிப்படையிலே திரைப்பட நடிகர்கள் ஆராய்ச்சி அவங்க அந்த வழியை கடைபிடிக்கக்கூடிய காலம் வரும் என்பதை மனநிலை மாறிவிடுகிறது. மனநிலை பாதிக்கப்படுகிறது, சிலர் வழங்கிட்டு இருக்கிறது. அந்த வகையில உண்மைத்தன்மை அடைவதற்கு பல்வேறு வழிவகைகள் இருக்கின்றன. நீங்களே அறிவீர்கள். அந்த அறிவுதான் எனக்கு அந்த கேள்வி கேட்கிறீங்க. தயவுசெய்து அது போன்ற நிலைமையை புரிந்து கொள்கிற மனப்பக்குவத்தோடு தங்களுடைய நண்பர்களுக்கு அதை எந்த வகையில் தவறான வழிகாட்டுதலுக்கு ஆகிறது என்பதை அடையாள சக்தி நமக்கு எதிர்காலத்தில் விஞ்ஞான ரீதியாக அதற்கான வழிமுறைகளும் நிச்சயமாக போன்ற நல்ல இளைஞர்கள் அறிவாங்க கண்டுபிடிப்பார்கள். அது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உதவும். என்ற புத்தகத்தை நான் தங்கமிடத்தில் கலைஞர்கள் முன்னிலையில் வெளியிட்டு இந்த தொகுதியில் என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கின்றன, என்னென்ன நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்ற செய்திகளை தெரிந்து கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் அரசியல் பயணத்தில் என்னுடைய நடவடிக்கையிலும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அதனை வெளியிட்ட வகையிலே மிகச்சிறப்பாக வெளியிட்டு எனக்கு புகழ் சேர்த்தார்கள். நன்றியோடு அவரை நினைத்து பார்க்கிறேன். அவருடைய அவசர காலத்திலும் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு உற்ற துணையாக இருந்து பணியாற்றினார்கள். தொடர்ந்து இந்த புத்தகத்தின் அறிமுக விழாவாக இன்றைக்கு பல்வேறு கல்வியாளர்கள், பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கழக நண்பர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். கடந்த முறை மேயராக இருக்கும்போது சரி, அதனைத் தொடர்ந்து வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சரி, அங்கு ஆற்றிய பணிகள் குறித்து புத்தகமாக வெளியிட்டு அன்றைக்கு பல்வேறு அரசு அதிகாரிகள், நீதி அரசர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டு எனக்கு பெருமை சேர்த்தார்கள். தொடர்ந்து இன்றைக்கு கூட நம்மால் ஆற்ற முடிந்த பணிகள் என்ன, ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் தேர்தல் நேரத்தில் பல்வேறு செய்திகளை சொல்வதற்கு மூலம் மக்கள் அதை தெரிந்து கொள்கிறார்கள். எவ்வளவு வாக்காளர் இருந்தார்கள், யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள், என்ன பணி செய்தார். அதே போன்று நான் செய்திட்ட பணிகளை, நான் சட்டமன்றத்தில் பேசிட்ட சில செய்திகளை உங்களுக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக என்னுடைய தொகுதி மக்களுக்கு, மாவட்ட மக்களுக்கும் வழங்கி இருக்கிறேன். அதனை போன்ற ஊடகவியலாளர்களும் இதை புரிந்து கொண்டு இதற்கான பணியினை இன்னும் தொடர்ந்து நான் சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த புத்தகத்தை வெளியிட்டேன். எந்த எதிர்கட்சிக்காரங்களோ ஆளுங்கட்சிக்காரங்களோ இவங்க பேசினாலும் எங்களுடைய எடப்பாடியாருடைய நோக்கம் என்ன மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக எடப்பாடி அண்ணா தலைமையில் முதலமைச்சராக ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும். அதுக்கு கூட்டணி எந்த வரைக்கும் உறுதுணையாக இருக்கும். இதுதான் உங்களுடைய எடப்பாடியாரோட நோக்கு. எதிர்கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். ஆனால் எடப்பாடி அண்ணன் எதிர்பார்க்கிற நினைக்கிற செய்தியிலிருந்து ஒரு காலம் கூட பின்தங்கியதில்லை, பின்வாங்கியதில்லை. மத்திய அரசோடு போராடி பெற்றிருக்கிறார். அவர் போராட்ட உணர்வு மிக்கவர். ஏன்னா அங்க நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தது எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த நாடாளுமன்ற குழு, நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படிப்பட்ட டெல்லிக்கு சென்றால் அங்க இருக்கிற தலைவர்கள் பிஜேபி கூட்டணி மறுக்கல, தேசிய கட்சியோடு கூட்டணியா இருந்திருக்கிறோம். அதனால அருமை அண்ணன் அவர்கள் உரிய வகையிலே மிக விரைவில் முடிக்கும் என்பதற்காக சென்னைக்கு சென்றிருக்கலாம், டெல்லிக்கு சென்றிருக்கலாம். இதே டெல்லிக்கு சென்ற திமுக காலத்துல எவ்வளவு அடிபணிந்திருந்தார்கள். இன்னைக்கு இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே வரட்டவங்க ராகுலை நோக்கித்தானே போய்கிட்டு இருக்கிறாங்க, சோனியா காந்தி நோக்கி போயிட்டு இருக்காங்க. பட் எங்களுடைய எடப்பாடியார் எந்த போதும் ஒரு நாள் கூட யாருக்கும் இது போன்ற கொள்கை பிடிப்பை விட்டுக் கொடுத்தது, குறிப்பாக அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டவே மாட்டார் என்பதுதான் உண்மை.
இங்கே வந்து பாஜக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணி கட்சிகள் கேட்கறது ஒரு பரவலா பேசப்படுது. அது உண்மையா? அனைத்து இந்திய அண்ணா திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இங்க இருந்து தொடர்ந்து பணியாற்றி நல்லா பணியாற்றிருக்கிறோம். எல்லா கட்சியும் கேட்பது இயற்கை. யார் வேண்டாலும் கேட்கலாம். முடிவெடுக்க போது எங்களுடைய பொதுச் செயலாளர் அரிமேனன். ஏன்னா இதுல வந்து யார் கேட்கக்கூடாதுன்னு யாரையுமே சொல்ல முடியாது. எல்லோருக்கும் உணர்வு இருக்கலாம், எல்லாருக்கும் வேண்டும் இருக்கலாம். இது இருக்கு. அதனால அதை பெருசா நாங்க எடுத்துக்கல. எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்கிறோம். அரிமேனன் எடப்பாடியாரோட நாங்கள் திருப்பூர் நிற்பதற்கான வாய்ப்பை கேட்டிருக்கிறோம், மனு செஞ்சிருக்கிறோம். அதற்கான ஆதரவை, அதற்கான உத்தரவினை அவர் ஆணையிடுகிறாரோ அங்கிருந்து முழுமையான பணியில இறங்கிடுவோம். இப்ப தொகுதி செய்ய வேண்டிய பணியினை எங்களுடைய தேசிய முற்போக்கு கூட்டணியின் சார்பாகத்தான் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பாக பிஜேபி, அமமுக, பாமக உள்ளிட்ட பல கட்சிகளின் உற்ற துணையுடன் எங்களுடைய பணியை முடுக்கி விட்டிருக்கிறோம். எங்க பணி தொடர்ந்து திருப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான அலுவலகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உரிய அறிவிப்பு வந்த பிறகு எங்களுடைய முழுமையான பணியினை நடைபெறும். இல்ல அதை பற்றிய தகவல் யாருக்கு தெரியும்? பாஜக கேட்கிறாங்க, அதிமுக யாருக்கு? ஊடக செய்திகள் தானே தவிர உண்மையான செய்தி யாருக்கும் தெரியாது. வேறு ஆகவே அது உண்மையான செய்தி தெரிந்தது அங்க மேல இருக்கிற தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையான நிலைமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் உரிய பிஜேபி கூட்டணிக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் எங்களுடைய பணியை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அது கேட்கணும் ஊடக செய்தி மட்டுமே தவிர திருப்பரங்குன்றம் என்பது அனைத்து இந்திய அதிமுகவின் கோட்டை. இது ஆண்டாண்டு காலமாக அதிமுக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே நல்ல பணி செய்யணும். ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி அதிமுக மிகச்சிறந்த பணியோடு இருக்கு. இதனால வந்து எங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. உரிய நேரத்தை உரிய வகையில வெற்றி வாய்ப்புக்கான விதத்தை புரிந்து கொண்டு யார் யாருக்கு இருக்கோ அதை புரிந்து கொண்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுப்பார். திமுகவே அடிமதி இல்ல இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், சின்ன அடையாளம் கண்ட கட்சிகள் அதிமுக மிகச்சிறப்பா இருக்கு. இவங்களாதான் சொல்றாங்க அடிமை கட்சி அடிமை கட்சி அடிமை கட்சின்னு இவராக சொல்றாங்க. அது வரை எந்த வகையில அதிமுக அடிமையாயிருக்கு? இது வரைக்கும் எதை விட்டு கொடுத்துருக்கோம்? எந்த உரிமையாவது விட்டு கொடுத்துருக்கோமா? ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி, இப்பயும் சரி, எதையும் அதிமுக வந்து எடப்பாடியை விட்டு கொடுக்கவில்லை. கூட இருக்கிறவங்களும் உரிய வகையில் இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் திமுகவுடைய வேற காரணமே கிடைக்கல. திமுக கருணாநிதிக்கு, ஸ்டாலினுக்கு அதிமுக குறை சொல்ல முடியல. அவங்க ஒரு வகையில் நான் பயப்படுவதாக கருதுகிறேன். குறிப்பா யார் யார் சொல்றாங்கன்னா, நகர்ப்புற அமைச்சர் மதிப்பிற்குரிய நேரு அவர்கள், இவங்கெல்லாம் சொல்றாங்க. அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க? இப்ப டெல்லிக்கு அடிக்கடி போகும்போது நம்ம செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவாங்களோன்ற சந்தேகம் தான் இன்றைக்கு திமுகவுக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா கூட்டணி வச்சு பேசுவது எங்களுக்கு பெரிய விஷயம். மிக தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரே நிமிஷம் நாங்கள் ஒற்றுமை உண்டு. திமுக அடிமை கட்சிக்கு இதுக்கு எதுக்கு அடிமை கட்சி? என்னது அடிமையான என்ன காரணம் இருக்கு? ஒரு காரணம் அவங்க சொன்னபடி அது அதிகமா சொல்ல விரும்பாட்டி கூட திமுக அனைத்து இந்திய அதிமுக வந்து எடப்பாடியார் தலைமையில அற்புதமான கூட்டணி நீங்க வகுத்து கொடுக்க போறாங்க. எல்லாம் முடிச்சிருப்பாங்க. வெளிப்படையா தெரிஞ்சு எது செய்யணும் அவசியம் கிடையாது. அதனால மிக விரைவில் இந்த கூட்டணி முடிவு அருமையான 4 நாட்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 நாட்கள் பொறுமையா இருந்தா நிச்சயமா ஊடகவியலுக்கு கண்டிப்பா தெரியும். அவரு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, முதல்வர் இது வந்து நாங்க எதுக்காக வந்து தமிழக அணி டெல்லி அணின்னு சொல்றாங்க. இப்ப எடப்பாடி கூட்டணி வச்சு பேசுறதுக்கே டெல்லி போறாங்க. அதுக்காக தான் நாங்க இதை சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இந்த 28 பேர் கொடுக்கறதுக்கு மாணிக் தாகூர் சொன்னதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியாத மதிப்பிற்குரிய ஸ்டாலினால மாணிக் தாகூர் எடுத்து வச்சாரு. அந்த காலத்துல ஏதாவது விடை கிடைச்சிச்சா? அவங்க சொல்றது அவங்க தேசிய முன்னோக்கோடு தானே இன்னைக்கு அடிமணிஞ்சுதானே 3 சீட்டு கூட கொடுத்துருக்காங்க. தேசிய மக்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதுக்காக அதிமுக இல்ல, மக்களுக்காகத்தான் அதிமுக. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, உதயநிதி சொல்லிட்டாரு, அதனால நாங்க எடுத்த முடிவுகளை மாத்திக்கிறோம்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடுத்த முடிவின்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் மிகச் சிறப்பாக செயல்படுவார். அதுல மக்களுக்கோ கட்சி தொண்டர்களுக்கோ எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ சொல்ல போனா நீங்க மிக சுதந்திரமான இயக்கமாக அனைத்து இந்திய அதிமுக வலிவோடு மக்கள் ஆதரவோடு பொலிவோடு இருக்கிறது. ஆகவே இதுல அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. அவங்களாம் விடுங்க, அவங்களாம் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. அதிமுக எதிர்ப்பா நான் கருதப்படுவது கருணாநிதி மகன் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களும் அவருடைய வாரிசுகளும் தான். நாங்க மற்றவங்களெல்லாம் நாங்க பத்தி கன்சிடர் பண்றதே கிடையாது. நாங்க தேர்தலுக்கு போருக்கு தயாராயிட்டோம். வெற்றியோட அடுத்த முறை வரும்போது இன்னும் ஒரே மாதத்துல அருமையான எடப்பாடியார் முதலமைச்சர் அமர்வாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாருங்க.
அதை வச்சு ஒரு போட்டியில் நிற்கப்படுறது 234 தொகுதியும் போட்டி எத்தனை அதிமுக திமுக ஒரு தேர்தல் போட்டியிடுறோம். இந்த முறை வந்து இதே ஒரு கட்சி விட்டு நிற்கிறாரு. 5 முனை போட்டி மாதிரியான ஒரு சூழல் வந்து அதிமுக உங்களுக்கு ஊடகங்கள் நல்லா தெரியும், 2 முனை போட்டி நல்லா தெரியும். உங்களுடைய செய்திக்காக தான் நீங்க 5 முனை 4 முனை 3 முனைன்றீங்க. வேற எந்த முனையும் இல்லை, 2 முனை தான். அதிமுக திமுக. நான் கூட மற்றவங்க சொல்ல மாதிரி திமுக அதிமுகன்னு சொல்ல மாட்டேன். அதிமுக திமுக. அதிமுக தான் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய கட்சி. திமுக அதை விட எல்லா வகையிலும் உதாரணம் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தோம்னா திமுக 2வது இடத்துல தான் எல்லா வாக்காளர் எண்ணிக்கையிலும் சரி, எண்ணிக்கையில் ஆண்ட காலங்கள் 31 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி புரிந்திருக்கு. கணக்கிட்டு பார்த்தாலும் அதிமுக முதலிடம், திமுக 2வது இடம். மற்ற எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் என்ன சேர்ந்தாலும் மற்றவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. கடைசியில் இது 2 தான் வந்து நிற்கும். இன்றைக்கிற கூட்டணியில் 2 தவிர வேறு வருவாது. எல்லா பேரும் எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். நடைமுறை அனைத்து இந்திய அதிமுகவா திமுகவா, இதுல வலிவோடு பொலிவோடு இன்றைக்கு அதிமுக. ஏன்னா திமுக 5 ஆண்டு காலத்துக்கு மேல எந்த காலகட்டத்திலும் ஆட்சி படத்துல இருந்ததில்லை. வரலாற்றுல மதிப்பிற்குரிய கருணாநிதி காலத்தில் 70 எடுத்துட்டா கூட 5 ஆண்டுக்கு மேல தொடர்ந்து 6வது ஆண்டு ஆட்சி படத்துல இருந்ததாக வரலாறு கிடையாது. அதே போன்றுதான் இந்த முறையும் அந்த 5 ஆண்டுகள் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த அருமையில எடப்பாடியார் நாங்க போட்டியாக அவங்க இவர் சொன்ன மாதிரி யாருன்னே தெரியாத சூழ்நிலை மாதிரி உருவாக கூடாது. அதுல யாரும் நாங்க போட்டியாக அவங்கள மதிப்புக்குரியவங்களா நாங்க வச்சிருந்தோம். அதோட சரி, அவ்வளவுதான். எங்களுக்கு அவங்க எல்லாம் போட்டியே கிடையாது. கிட்ட கூட ஒரு விழுக்காடு கூட போட்டி கிடையாது. எங்களுக்கு போட்டி திமுக தான், ஸ்டாலின் தான், அவருடைய வாரிசுகள் தான். இன்னும் வேற ஒருத்தர் எதுங்க இல்ல மக்களுடைய கோரிக்கை நிறைய வளர்ந்து வருகிற எதிர்காலம் கோரிக்கைகள் நிறைய இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் இப்ப மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே இப்ப விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமா மாறி மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை வளர்ந்துகிட்டே இருக்குது. இது போன்ற டெவலப்மெண்ட்ஸ் வந்து இவர் தொழில் மிகப்பெரிய தொழில் ஒன்று வர வேண்டும். மதுரைக்கு மிகப்பெரிய தொழில் ஒன்று வர வேண்டும். மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கையில அடிப்படை தேவைகள் குறிப்பாக மதுரையில முழுசா நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் 13 கால்வாய்கள் அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா 250 ரூபா முடிவு கொடுத்து சுத்தம் பண்ணோம். இன்றைக்கு அந்த வாய்க்கால் எல்லாம் சீர்கெட்டு போய் கிடக்கின்றன. ஆகவே அவைகளெல்லாம் சுத்தப்படுத்துவதில் மக்களை மாசில்லாத நகராக மாற்ற வேண்டிய அவசியம் மதுரைக்கு இருக்கிறது, மதுரை நிர்வாகத்துக்கு இருக்கிறது. அந்த வகையில நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மதுரை வந்து ஒரு மாசில்லாத நகராக மக்கள் கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய நிர்வாகமாக வர வேண்டும். இன்றைக்கு மதுரை மாநகராட்சி தமிழ்நாடு முழுக்க ஒரு அடையாளமா இருக்கு. எதுக்கு அடையாளமா இருக்கு? ஊழல் குற்றச்சாட்டுக்கு அடையாளமா போச்சு. மதுரை மட்டும் திமுக தோல்வி அடையாது, தமிழகம் மட்டும் தோல்விக்கு காரணம் மதுரையா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறும். மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற அரசாக மீண்டும் வளரும். இல்ல உண்மைதான். காரிடார் வந்து நீண்ட நெடுநாளமா பெண்டிங்லேயே இருக்கு, முறைப்படுத்தப்படல் நடத்தல. இதை தவிர வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளும் மதுரையை பொறுத்த வரைக்கும் உருவாகவில்லை. அதற்கான உருவாக்க சூழ்நிலையில எங்களுடைய பொதுச் செயலாளர் இப்ப மிக தெளிவா இருக்காங்க. மதுரைக்குடைய வளர்ச்சிக்கு எந்த வகையில உதவணும் என்பது முழுமையாக தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்காலம் சிறக்க வச்சாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஐடி பார்க்கு அந்த அடித்தள டைடல் பார்க்கு அடித்தளத்தோட நிக்குது. இன்னும் பணி சிறக்க நடக்கவில்லை. நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டு நிதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் இங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா இன்னைக்கு உறுதி கொடுக்குறோம், கண்டிப்பாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மிகச் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் உறுதி சொல்கிறேன். ஏன்னா நான் திருப்பூன்றத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது திருப்பூர்ணம் சில செய்திகளை கூட வச்சிருக்கேன். நான் இப்போ கூட அதை எங்களுடைய அறிக்கை வரணும், தேர்தல் அறிக்கை வரன்றதுக்காக இதை சொல்லாமல் இருந்தேன். நான் கூட சொல்லிட்டு எவ்வளவோ திட்டங்கள் இருந்துச்சு. இந்த திட்டங்களை கூட நான் உங்களை மாதிரி சில செய்திகளை வச்சிருக்கிறேன். அதையும் கூட சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இன்னொரு வச்சுக்கிறேன். சந்தோஷம், அறிக்கை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இந்த புத்தகத்துல இருக்க செய்தி இன்னைக்கு போட்டப்பட்ட இந்த இது வந்து ஊடகம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் போட்டேன். அதனால இந்த செய்தியை நல்லா பண்ணிருங்க. அதுல இருக்க செய்திகளை படிச்சு பாருங்க. அதே மாதிரி வடக்கு தொகுதி போட்ட போது நீங்க பல பேர் இருந்தீங்களான்னு தெரியல.
அதுவும் மிகச்சிறப்பாக இந்த இந்த புத்தகம் தான் வடக்கு தொகுதியில முதல் இது போடப்பட்டது. அன்றைக்கு வெளியிடப்பட்ட வாழ்த்துச் செய்திகள், வெளியீட்டு விழா மற்ற வாழ்த்துச் செய்திகள் அது இருந்தது. அன்றைக்கு நடைபெற்ற மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக நடைபெற்ற சண்டியாக உட்பட பல செய்திகள் அதுல தொடர்ந்து வந்தன. மகா சண்டியானத்தோடு மிகப்பெரிய யாகம் உட்பட அத்தனை செய்திகளும் அன்றைக்கு சிறப்பாக வந்தன. காட்சியில தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டத்துல இவ்வளவு பேர் பயனாளிகளா இருந்தாங்க. மதுரை மாநகராட்சியில் இந்த படத்துல பார்க்கக்கூடிய 5000க்கு மேற்பட்டவர்கள் பயனாளிகள் இருந்தாங்க. அந்த திட்டம் இன்றைக்கு முடக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அந்த திட்டம் திருப்பி அமலுக்கு வரும்.